வெல்கம் டு இந்திக்கல் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ நோக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில பிஇ அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல சிவில்ல கேட்க போற இம்பார்ட்டன்ட் டாபிக் நடத்திருக்கேன் ஃப்ரீ கிளாஸ்ல. நம்ம என்ன பண்றோம், அவருடைய டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கிளாஸ் பார்க்காதவங்க ஃப்ரீ கிளாஸ் 4 பார்த்துட்டு இது வாங்க. ஓகேவா? ஆல்ரெடி கிளாஸ் 1, 2, 3 போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரீ கிளாஸ் 4. அதை பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா டெஸ்ட் 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் போட்டவங்க என்ன ஆகும், அவரோட கான்செப்ட் நடத்திருப்பேன், அதான் டெஸ்ட் இங்க போட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ் கவனிச்சு டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இது ஹைவேல இருந்து படிச்சிருக்கோம். The extra width to be provided to the horizontal curve is called. என்ன பண்ணா horizontal curve பண்றப்ப நம்ம எக்ஸ்ட்ரா width கொடுத்துருப்போம், அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், widening. ஓகேவா? எக்ஸ்ட்ரா widening சொல்லுவோம் நார்மலா. எப்படின்னா கர்வ் திரும்புறப்ப நடத்திருக்கேன் இந்த டாபிக். கர்வ் திரும்புறப்ப இங்க நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா வந்து என்னது, திரும்புறப்ப என்ன பண்ணுவோம், கொடுப்போம். என்ன சொல்றோம்னா இது பேர் தான் வைடனிங். என்ன சொல்றோம், வைடனிங் நம்ம சொல்றோம். வைடனிங் ஈஸியாக தரோம் நடத்திருக்கேன். ஓகே, அந்த வீடியோஸ் பாருங்க, உங்க வைடனிங் நடத்திருப்பேன். ஏன்னா வெஹிக்கிள் திரும்புறப்ப ஃப்ரண்ட் ஆக்சில் போகாது, ரியர் ஆக்சில் வராது, ஆக்சில் வெளியே போகும். பிளஸ் சைக்காலஜிக்கல் வைடனிங் தேவைப்படுது. ஸோ வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பேன், கிளாஸில் நடத்திருப்பேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வைடனிங் ஃபுல்லாக நடத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஃப்ரீ கிளாஸ் 4 பார்த்துட்டு வாங்கினா ஈஸியாக உங்களுக்கு புரியும். The widening should be affected by increasing the width and approximately uniform rate. இப்போ என்ன, வைடனிங் ஃபர்ஸ்ட் சின்னதாக இருக்கும், போ சென்ட்ரல் அதிகமாக கொடுப்போம். எப்போ சார், எங்கே சார் நம்ம வைடனிங் கொடுப்போம் அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ். எங்கே தரோம், நம்ம டிரான்சிஷன் கர்வ்ல நம்ம என்ன பண்ணுறோம், வைடனிங் யூனிஃபார்ம் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். டிரான்சிஷன் கர்வ்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ரோட் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்ல இருந்து, அதாவது ரோடு என்ன ஆகுது, ஸ்ட்ரைட்ல இருந்து எப்போ டேர்னிங் ஸ்டார்ட் ஆகுதோ இதுதான் டிரான்சிஷன் கர்வ் ஆரம்பிக்குது. ஓகேவா? திரும்ப ஸ்ட்ரைட் வரப்போ முடிஞ்சிடும். ஸோ இந்த தான் வந்து டிரான்சிஷன் கர்வ். என்னன்னா ஸ்ட்ரைட்ல இருந்து பர்டிகுலர் சர்க்கிளா மாறுதுல, ஸ்ட்ரைட் லைன் எப்போ சர்க்கிள் கர்வுக்குள்ள வருதோ, ஓகேவா, பர்டிகுலர் ரேடியஸ்ல எப்போ வருதோ அப்போ டிரான்சிஷன் கர்வ் ஆரம்பிக்குது. எப்போ திரும்ப ஸ்ட்ரைட் ஆகுதோ அப்போ இந்த டிரான்சிஷன் கர்வ் முடிஞ்சிடும். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா வைடனிங் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எங்க தரோம்னா டிரான்சிஷன் கர்வ்ல நம்ம வைடனிங் எஃபெக்டட் இன்க்ரீசிங் த வித் ஆஃப் த அப்ராக்சிமேட். என்ன பண்றோம், வித் அப்ராக்சிமேட் ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கும், போக என்ன பண்ணுவோம், வித் அதிகமா கொடுப்போம். ஓகேவா? ஸோ டிரான்சிஷன் கர்வ். த வைடனிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் தரும். வைடனிங் நாம எங்க பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம வைடனிங் கொடுப்போம். அதாவது ரோடு இப்படி திரும்புது அப்படின்னா இங்கிட்ட என்ன இருக்கும், நம்ம வைடனிங் கொடுத்துருப்போம், இங்கிட்ட நம்மளுக்கு வைடனிங் கொடுப்போம். ஸோ போத் சைட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வைடனிங் கொடுப்போம். வைடனிங் should be done அது ஒன் சைடட் கேரேஜ் வே. எங்க சார் அப்படின்னா ஹில் ரோட்ல. ஹில்ஸ் என்ன, மலை ஏறுறாங்களா, மலை ஏறுறப்ப நம்மளால அவுட்டர்ல தர முடியாது. ஓகேவா? மலை ஏறப்ப என்ன பண்ணணும், ரவுண்ட் ரவுண்டா ஏறுமா, அப்புறம் வைடனிங் கொடுத்தாகணும். அப்ப நம்ம ரொம்ப தர முடியாது, ஒன் சைடு தான் தர முடியும். ஓகேவா? ஸோ the widening should be done one of the side. எங்க அப்பனா ஹில் ரோட்ஸ்ல. ஹில் ரோட்ஸ்ல மட்டும் என்ன பண்ண முடியும், ஒன் சைடு தான் வைடனிங் தர முடியும். ஓகேவா? ரெண்டு பக்கம் தர முடியாது ஹில்ஸ்ல இருப்ப. சரி, ஹில் ரோட் இஸ் ப்ரிஃபரபிள் இஃப் தி என்டையர் வைடனிங் டன் ஒன்லி ஆன் தி, எங்க தருவாங்கன்னா இன்னர் சைடு ஆஃப் தி கர்வ். கர்வோட இன்னர் சைடு தான் நம்ம ஈஸியா தர முடியும். அவுட்டர் சைடு நம்மளால தர முடியாது. ஏன்னா திரும்புறப்ப அவுட்டர் சைடு பள்ளமா இருக்கும், அங்கிட்டு நம்மளால கர்வ் எக்ஸ்ட்ரா வைடனிங் தர முடியாது. இன்னர் சைடு தான் என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்க முடியும். ஸோ கேட்பேன், ஹில்ஸ் ரோட்ல நம்மளுக்கு தெரியும் ஒன்லி ஒன் சைடு என்ன பண்றாங்க, வைடனிங் தராங்க. அது எந்த பக்கம், இன்னரா அவுட்டரா இல்ல போத் சைடுங்கிறாங்க. இன்னர் சைடு தான் பண்ண முடியும், உள்ள மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். சரி, ரேடியஸ் ஆஃப் கர்வ் இஸ் அபோவ் 60 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் ஃபார் சிங்கிள் லேன் ரோடுக்கு. ஓகேவா? சிங்கிள் லேன் ரோடு நம்ம கொடுக்குறோம், ரேடியஸ் ஆஃப் கர்வ் இருந்து 60 மீட்டர் மேல இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வைடனிங் கொடுக்கணுமா அப்படிங்கிறேன், தேவையில்லை. ஓகேவா? 20 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா 0.9 தரணும். ஓகேவா? 40 மீட்டர் இருந்துச்சுன்னா 0.6 தரணும். ஓகேவா? இது 20 மீட்டருக்கு, அப் டு 20 மீட்டர் வரைக்கும் இருந்தா இது தரணும். ஓகேவா? 40 மீட்டர் வரைக்கும் இருந்தா இது தரணும். ஸோ 60 மீட்டருக்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க எக்ஸ்ட்ரா வைடனிங் நம்மளுக்கு தேவை இல்லை. எக்ஸ்ட்ரா வைடனிங் கொடுக்க நம்மளுக்கு தேவை இல்லை. ஓகேவா? அபோவ் 60 மீட்டர் போச்சுன்னா நம்மளுக்கு தேவை.
மெக்கானிக்கல் ஒயினிங் முக்கியமான ஃபார்முலா NL ஸ்கொயர் டிவைட் பை 2R. ஓகேவா, என்ன நம்பர் ஆஃப் லைனு, என்ன லென்த் ஆஃப் வீல் பேஸு, ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வ் எல்லாம் நடத்திருக்கேன். மெக்கானிக்கல் ஒயினிங் என்னன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கிளாஸ் நடத்திருக்கேன், அதை பார்த்துருவாங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ஒயினிங்னு சொல்லி நடத்திருக்கேன் கிளாஸில். ஓகேவா, V டிவைட் பை 9.5 ரூட் ஆர், Vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் வெஹிக்கிள், ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வ், இதுவும் நடத்திருக்கேன் கிளாஸில். கவனிச்சுன்னா உங்களுக்கு அழகாக புரியும். ஸோ டோட்டல் ஒயினிங்னா மெக்கானிக்கல் ஒயினிங் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் ஒயினிங். ஸோ A அண்ட் B ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு டோட்டல் ஒயினிங். டோட்டல் ஒயினிங் அப்படின்னா NL ஸ்கொயர் பை 2R V டிவைட் பை 9.5 ரூட் ஆர், இதுதான் நம்மளுக்கு டோட்டல் ஒயினிங். ரெண்டையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் ஒயினிங். இது ஃபுல்லாக நடத்திருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபுல் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் 4 பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா, ஸோ நான் மாதத்துக்கு தான் படிக்க போகிறேன். சரி, மாதிரி படிக்கலாமா அப்படின்னா இப்போ உட்காந்து படித்து அதை எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும், எஃபர்ட் போட்டு படித்தா போதும். ஸோ கிளாஸில் சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி சேர்ந்துக்கலாம். ஓகேவா, ஸோ நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் மெட்டீரியலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுக்குமே நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த கால் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேவா, ஃபீஸுங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். ஓகேவா, ஏன்னா படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபீஸு ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். சரி, நம்பர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கலாம். தேங்க்யூ.